வைகோவின் மதுபான ஆலை செங்கல்பட்டில் ரூபாய் 250 கோடி சொத்து பகீர் கிளப்பும் மல்லை சத்யா. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நாங்கள் சென்னை அடையாறில் வரும் 20ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்க உள்ளோம். திராவிட இயக்க கருத்தியலிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வைகோவுக்கு 250 கோடி சொத்து என மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். துரை வைகோ கட்சி முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதற்கு காரணம் மல்லை சத்யாவுடனான மோதல் என்று கூறப்பட்டது. சமூக ஊடகங்களில் இருதரப்பு ஆதரவாளர்களும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யா ஜனநாயகமாக வாக்கெடுப்பு நடத்தி என்னை நீக்குங்கள் என்று வெளிப்படையாகவே கூறினார். குடும்ப அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ மகனுக்கு பொறுப்பு வழங்குவதற்காக என்னை துரோகியாக கருதுகிறார் என மல்லை சத்யா விமர்சித்தார். வைகோவின் உயிரை 3 முறை காப்பாற்றினேன், ஆனால் மகனுக்காக எனக்கு துரோகம் பட்டம் சூட்டுகிறார் என்று குற்றம் சாட்டினார். மோதல் உச்சத்தை அடைந்து கைவிடப்பட்டவர்களை வாருங்கள் என்று வைகோவை கண்டித்து மல்லை சத்யா உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். மறுமலர்ச்சி திமுக மகன் திமுகவாக சுருங்கியது என்று விமர்சித்தார். துரை வைகோ ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொண்டாலும் மல்லை சத்யாவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மல்லை சத்யாவின் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்த மல்லை சத்யா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடிக்கு வைகோ குடும்பத்துக்கு சொத்து இருக்கிறது. அவரது உறவினர்கள் நடத்தும் மதுபான ஆணைகளால் அவருக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருகிறது. அதை வைத்துத்தான் இந்த வீட்டை அவர் கட்டியுள்ளார். ரூபாய் 5 கோடி மதிப்பில் மிகப்பெரிய நட்சத்திர விடுதியை பல ஆண்டுகளுக்கு முன்னர் வாங்கினார் வைகோ. தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10 கிரவுண்டில் மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீட்டை கட்டியுள்ளார். அரண்மனை போன்ற வீடு குறித்து செய்தி வெளியே வரக்கூடாது என ரகசியமாக புதுமனை புகுவிழா நடத்தினார். வைகோவின் உறவினர் நடத்தும் மதுபான ஆலையால் வைகோ குடும்பத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருகிறது. வைகோ உறவினர் மதுபான ஆலை நடத்தி வரும் நிலையில் மதுவிற்கு எதிராக வைகோ நடைபயணம் செல்கிறார். துரை வைகோவிற்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளது. அதனால் பாஜகவுடன் இணைந்து செயல்பட நினைக்கிறார் வைகோ. ராமதாஸ் அன்புமணி ஏன் கட்சிக்கு அழைத்து வந்தோம் என வருத்தப்படுகிறார். அதேபோல் ஒரு நாள் வைகோவும் வருத்தப்படுவார். சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர் வைகோ. 1998இல் மதிமுகவுக்கு நாடாளுமன்ற வாசலை திறந்து வைத்தது அதிமுக தான். அதிமுகவுடனான கூட்டணி தர்மத்தை மீறி வாஜ்பாய் அரசுக்கு தார்மீக ஆதரவை தந்ததால் அதிமுகவின் கோபத்தை பெற்றது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவானதில் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை இப்போது சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர் வைகோ என்ற விமர்சனம் சரியானது. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நாங்கள் சென்னை அடையாற்றில் வரும் 20ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்க உள்ளோம். திராவிட இயக்க கருத்தியலிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம். மதவாத சக்திகள் வலுப்பெறக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார்.